சத்தி, இனி உனக்கு பூ வாங்கி தரலன்னு வருத்தப்படுறியா? இல்ல டோரா, நான் எதுக்கு வருத்தப்படணும்? எனக்கு ஒரு வகையில சந்தோஷம்தான். மாமா பூ வாங்கி தராமலே நான் கேட்ட உடனே நான் தான் வாங்கி தந்தேன்னு போய் சொன்னாருல்ல, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? என் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தானே அப்படி சொன்னாரு. நான் அவர் மனசுல இருக்கிறதுனால தானே நான் சங்கடப்படக்கூடாதுன்னு போய் சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல. ஏதோ ஒரு வகையில நான் மாமா மனசுல இருக்கேன்ல, அதுவே போதும். எனக்கு மாமா எதுவும் வாங்கி தரணும்னு அவசியம் இல்ல. நீ ஆசைப்படுறதெல்லாம் ஒரு நாள் நடக்கும், நீ கவலைப்படாத. புனிதா, சொல்லு புனிதா. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு இப்ப இதெல்லாம்? எனக்காக பூலாம் வாங்கி கொடுத்து விட்டுருக்கல. நீ எனக்காக சாப்பாடுலாம் கொடுத்து விட்ட, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேனா? அதே மாதிரி நீ இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல தேவையில்ல. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அவ்வளோ லவ்வா? அப்படியும் சொல்லலாம். ஐ லவ் யூ. ஏய், நான் மில்ல இருக்கேன். எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இப்பயே வா. ஆமா. சரி, அப்ப நீ நாத்தம்மன் கோயிலுக்கு வந்துரு என்ன? சரி. வந்துட்டு ஃபோன் பண்ணு, சரியா? தோ கிளம்பிட்டு. அம்மா, பெரியம்மா, அம்மா. என்னடா? சொல்றேன் இருங்க. என்ன நீயா? நீங்க கபிலனை வேலைக்கு வைக்க வேணும்னு சொன்னீங்கல்ல, அவன் இன்னைக்கு என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன வந்த உடனே அவன் வேலையை காட்டிட்டானா? இதுக்குதான் நான் வேண்டான்னு சொன்னேன். கண்டிப்பா ஏதாச்சும் கெட்டதுதான் பண்ணிருக்கணும். அந்த குடும்பமே ஒரு விளங்காத குடும்பம். அவனை வேலையை விட்டு அனுப்பிட்டல. அக்கா, அவன் பாவம்க்கா. அவன் ஏதோ தெரியாம பண்ணிருப்பான். அதுக்கு போய் அவசரப்பட்ட வேலையை விட்டெல்லாம் அனுப்பிடாதீங்க. அம்மா ஒரு நிமிஷமா, அவன் பண்ண காரியம் என்னன்னு தெரியாம பேசாதீங்க. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமான்னு தானே கேட்டேன். ஆனா நான் சொல்லவே இல்லைல்ல அவன் என்ன பண்ணான்னு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தம்பி கரெக்டா இருக்கும் தம்பி. ஏங்க 25 கிலோன்னு சொன்னீங்க, ஆனா 24 தான் இருக்கு. இதை நான் பண்றதா சொல்லி என் பேரையும் கெடுக்கிறியா? குமரா, இவனுக்கு செட்டில் பண்ணி முதல்ல வேலையை விட்டு அனுப்பு. இது எவ்வளவு நாளா நடந்துட்டு இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா கபிலன் வந்த முதல் நாளே கண்டுபிடிச்சிட்டான். ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கான் கபிலன். நமக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல. 25 கிலோ கொடுக்குற இடத்துல 26 கிலோ போனாலும் பரவாயில்ல. ஆனா அதுக்கு கம்மியா மட்டும் கொடுத்துடவே கூடாது. ஒரு வாட்டி பேரு கெட்டு போச்சுன்னா திரும்ப சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்கக்கா, சின்ன பையனா இருந்துகிட்டு எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கான். அது புரியாம நீங்க அவனை தப்பா பேசிட்டீங்களே. இதுதான் சொந்த பந்தம்ங்கிறது. எப்படி உருத்தா தப்ப கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க.
அம்மா அது மட்டும் இல்லாம நான் அந்த சூப்பர்வைசரை வேலையை விட்டு போகணும்னு சொன்னேன். அப்போ அவரு தப்ப உணர்ந்துட்டாரு, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, 1 மாசம் மட்டும் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லுங்கன்னு சொன்னான். ஏன்னா அவருக்கும் குடும்பம் இருக்குல்ல, இந்த வயசுல யார்கிட்ட எங்க போய் வேலை கேட்க முடியும்? இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லாம இந்த வயசுல அவருக்கு யார் வேலை தருவாங்கன்னு கேட்டான். அவனை பார்த்தா ஒரு பெரிய நிர்வாகத்தை ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல, அவங்கள மாதிரி பேசுறான்பா. ஏண்டா விதை ஒன்று போட்டா சுரம் ஒன்றா முளைக்கும். அவன் யாரு? பாண்டியனோட புள்ளடா. அவனோட பெருந்தன்மையில கொஞ்சமாவது இருக்காதா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்பா. ஏன்னா புனிதாவோட கல்யாண வேலையை அலைஞ்சிட்டு இருக்கேன். அதனால நம்ம மில்லோட வேலையெல்லாம் என்னால பொறுப்பா பாத்துக்க முடியாது. ஸோ கபிலங்கிட்டயே முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு சரின்னு தான் படுது. இனியா அவசரப்படாத. அவன் பண்ண ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தப்பு கணக்கு போடாத. பார்க்கும்போது முதல்ல எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். தின்னு பார்த்தாதான் எது கசப்பு எது புளிப்புன்னு தெரியும். அக்கா, கபில ரொம்ப நல்ல பையன்க்கா. அவன் கிட்ட தாராளமா பொறுப்பை ஒப்படைக்கலாம். அவன் நல்லா பாத்துப்பான். பாத்துக்குவான். எனக்கு என்னமோ இது சரின்னு படல. எல்லாரும் சேர்ந்து அவனை பெருசா புகழ்றீங்க. குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி தாங்க முடியாம ஏதாவது சொதப்பிட போறான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். இனியா, நான் உன் பொறுப்பெல்லாம் இல்லை கொடுத்துட்டேன். நீ என்ன முடிவு எடுக்கிறியோ எடுத்துக்கோ. என்கிட்ட கேட்கணும் கூட அவசியம் இல்லை. சரிப்பா. இனியா, நீ கபிலனை நம்பி கொடு. அவன் ரொம்ப நல்லா பாத்துக்குவான். சரிம்மா. அவங்க யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு பார்த்தா வீட்டு பொறுப்பு சாவியெல்லாம் அக்கா கிட்ட, இப்போ மில்லு பொறுப்பெல்லாம் அவ தம்பி கையில. ரெண்டையும் எப்படி உங்ககிட்ட இருந்து புடுங்கி அனுப்பி வைக்கிறேன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல புனிதாவை கார்த்திக்கு கட்டி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. நம்மளை கோயிலுக்கு வர சொல்லிட்டு இவன் எங்க போனா? சரி, உள்ள போய் பார்ப்போம். நல்லா தேடி அலையட்டும். ஈஸியா கிடைச்சதுனால அவனுக்கு நம்ம லவ்வோட அருமை தெரியல. கொஞ்சம் அலைய விடுவோம். ஒருவேளை கோயிலுக்கு இப்ப வரலையோ? எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துருவோம். ஹலோ. புனிதா, எங்க இருக்க? ஏண்டா? வீட்ல தான் இருக்கேன். என்ன கோயிலுக்கு வர சொல்லிட்டு நீ வீட்ல என்ன பண்ற? ஐயோ சாரிடா, மறந்துட்டேன். உனக்கா வேலையை விட்டுட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்? அடப்பாவி, டென்ஷன் ஆகி போயிட போறான். கபிலா நில்ல.
என்ன சுத்த விடுறியா? அதுல உனக்கு என்ன சந்தோஷம்? அவன் லவ்வுக்காக நாயா பேயா அலையறான். ஆனா உனக்கு கொஞ்ச நேரம் கோவில சுத்தினதுக்கே இவ்ளோ கடுப்பாகுதா? என்ன சொல்லணும், உன்னை விழுந்து விழுந்து லவ் பண்ண பாரு, அதான் உனக்கு அருமை புரியல. ஆமா, எது கோயிலுக்கு வர சொன்ன? இந்த கோவில்ல புளியோதரை நல்லா இருக்கும், அதுக்கு தான் வர சொன்னேன். அப்படியா? உண்ட கட்டி, நீ உண்மையிலேயே மக்கா இல்ல மக்கு மாதிரி நடிக்கிறியான்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. லவ் பண்ற பையனை ஒரு பொண்ணு தனியா கோவிலுக்கு எதுக்கு கூப்பிடுவா? அவன் கூட ஜாலியா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தானே. அது கூட உனக்கு தெரியாதுல்ல? தெரியாமலா டிஃபன் பாக்ஸ்ல பூவெல்லாம் வாங்கி வச்சு அனுப்பணும். அதெல்லாம் எங்களுக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. ஆனால் அதை விட சேஃப்டி முக்கியம்ல. யாராவது நம்மளை ஒன்னா பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் இங்க ஒண்ணும் ஆகாதுடா. இந்தா டேய், எனக்கு வச்சு விடுறா. பொண்டாட்டி தானே, வெய். வா, கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பேசிட்டு அப்புறம் போலாம். வாடா. டேய், இங்க வா. என்ன நீ வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? இங்க வாங்குறேன். நீ எப்ப வருவேன்னு காத்துட்டு இருக்கேன். என்ன நீ கடைக்கு ஏதாவது போகணுமா? நீ போன வரைக்கும் போதும்பா. கடைக்கும் போக வேண்டாம், ஒரு மண்ணுக்கும் போக வேண்டாம். இப்ப நீ எங்க போயிட்டு வர அத மட்டும் சொல்லு. மில்லுக்கு தான் நீ போயிட்டு வர. கபிலா, உண்மையை சொல்லு. அனி, நிஜமா மில்லுக்கு தான் நீ போயிட்டு வர? அப்படியா? அப்புறம் எப்படி உன் நெத்தியில குங்குமம் வந்துச்சு? வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்தா நீ. நாங்க கூப்பிட்டாலே கோவிலுக்கு வராம நாத்திகம் பேசுவ. இப்ப யார் கூட போயிட்டு வந்த? தனியா தான் நீ போயிட்டு வந்த. என்ன என்ன கேணுச்சின்னு நினைச்சியா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். டேய், என்னடா காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? சென்னைக்கு வேலைக்கு போகலன்னு அவங்க மில்லுக்கு வேலைக்கு போனதெல்லாம் அந்த புள்ள புனிதாவை பாக்குதானா? சத்தியமா அப்படி இல்ல நீ. நான் வெளியே வேலை தேடுறத பார்த்துதான் மாமா அவரோட மில்லுக்கு வேலைக்கு கூப்பிட்டாரு. அந்த பொண்ணு கூட உனக்கு என்னடா வேலை? அது மட்டும் அவங்க அம்மா பாத்திருந்தா என்னடா ஆயிருக்கும்? கபிலா, உனக்கும் அவளுக்கும் நடுவுல என்ன நடக்குது? டேய், லவ் கிவ் ஏதாவது பண்ணி தொலைறியா? ஆமாண்டி. பாவி, நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியாடா நீ? என்ன வேலை பண்ற? நல்லா இருப்பியா? சீ. ஏண்டா, உன் அக்கா வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா நீ? அவங்க வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா நம்ம பொண்ண நிம்மதியா வாழ விடுவாங்களாடா? என்னடா, நம்ம குடும்பம் இருக்கிற இருப்புக்கு இதெல்லாம் தேவையா? டேய், அவங்க வசதிக்கு நம்ம வீட்டுல பொண்ணு எடுத்ததே கேவலமா நினைக்கிறாங்க. இதுல அவங்க வீட்டு பொண்ண நம்ம வீட்டுக்கு எப்படி அனுப்புவாங்க? அதுவும் அந்த வீட்டு மில்லுல வேலை பாக்குற பையன்டா நீ. இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ பாட்டுக்கு எடுத்து கவுத்தன் ஏதாவது பண்ணிட்டு இருக்க. என்ன நீ பண்ண சொல்றீங்க? நான் இல்லனா அவ செத்துருவேன்னு சொல்றான்.
நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் நீ, ஆனா அவ கேக்குற மாதிரி இல்ல, பிடிவாதமா இருக்கா. அவ பிடிவாதமா இருந்தா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? இதுல பாதிக்கப்பட போறது அவ கிடையாது, நாம தான். டேய், உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா அப்படியே உசிரிய விட்டுருவாடா. இந்த விஷயம் அக்காவுக்கு தெரியும் அண்ணி. சரியான நேரம் பார்த்து மாமா கிட்ட சொல்லி எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கு. என்னடா சொல்ற? ராசாத்தி அப்படி சொன்னாளா? அவ அப்படி சொல்லிருக்க மாட்டாளே. இல்ல அண்ணி, அக்கா அப்படிதான் சொல்லுச்சு. வேணா அதுகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. இரு, அவளுக்கு ஃபோன் பண்றேன். அவ மட்டும் இல்லைன்னு சொன்னா அப்புறம் இருக்கும் உனக்கு கச்சேரி. ஏய் ராசாத்தி, ராசாத்தி, உனக்கு கபிலன் லவ் பண்ற விஷயம் தெரியுமா? இவனையும் அந்த புள்ளையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னியா? இவன் இல்லனா அந்த புள்ள செத்துருவேன்னு சொன்னாலாமே. என்னடி நடக்குது? சொல்லுடி, என்னடி நடக்குது எனக்கு தெரியாம? நான் இனியன் பேசுறேன். ராசாத்தி கீழே போயிருக்கா. மாப்பிள்ள, நீங்களா? நல்ல வேளை புனிதா பேரை சொல்லல. இந்த அவளே வந்துட்டா, கொடுக்குறேன். இந்தா உங்க அண்ணி தான். ஏதோ குடும்ப விஷயம் பேசணுமா? பேசு, நான் வரேன். சரி மாமா. ஹலோ ராசாத்தி, சொல்லுங்க அண்ணி. மாப்பிள்ள போயிட்டாருல, நீ தனியா தானே இருக்க? ஆமா அண்ணி, சொல்லுங்க. என்னடி, புனிதா கபிலனை லவ் பண்றாளாமே, உண்மையா? ஐயோ, அன்னைக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இன்னும் தெரியல போல இருக்கு. இப்போதைக்கு லவ் விஷயம் தான் தெரிஞ்சிருக்கு. சரி, அப்படியே பேசி சமாளிப்போம். ராசாத்தி, லைன்ல இருக்கியா இல்லையா? இருக்கா அண்ணி. என்னடி, இதுங்க ரெண்டுமே உண்மையிலேயே லவ் பண்ணி தொலைக்குதுங்களா? ஆமா அண்ணி. என்னடி விளையாட்டுது? உனக்கு தெரிஞ்ச உடனே என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? இது வீட்டுக்கு தெரிய வந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். என்ன பண்ண முடியும் அண்ணி, காலம் கடந்துருச்சு. இனி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியெல்லாம் புரிய வைக்க முடியாது. அந்த ஸ்டேஜ் அவங்க தாண்டிட்டாங்க. அப்பதான் என் கண்ணில் பட்டாங்க. அதான் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். ராசாத்தி, வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகுண்டி. நாங்க வேணா உங்க வீட்டுக்கு வந்து புனிதாவை பொண்ணு கேட்கவா? ஐயோ அண்ணி, நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு எதையாவது பண்றேன்னு பொண்ணு கேட்க வந்துடாதீங்க. பிரச்சனை பெருசாயிடும். ஓ, பொண்ணு கேக்குற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்களா? இதை விடக்கூடாதே. நானே சரியான சமயமா பார்த்து இனிய மாமா கிட்ட பக்குவமா பேசி சம்மதிக்க வச்சுட்டு சொல்றேன். அதுக்கப்புறமா வாங்க, அப்பதான் சரியா இருக்கும். சரிடி, நீ எப்போன்னு சொல்லு, அப்ப நாங்க வரோம். சரிங்க அண்ணி. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அவங்க 2 பேரையும் கோயில்ல பார்த்தேன். அவங்க கிட்ட போனை கொடுங்க. இந்தா. அக்கா, சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நான் தான் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்க, வெளியில எங்கேயும் சேர்ந்து போகாதீங்கன்னு சொன்னல. அக்கா, அவதான் பார்க்கணும்னு சொன்னா. அவதான் சொன்னானா உனக்கு அறிவில்லையா? இப்ப அண்ணி பார்த்த மாதிரி எங்க வீட்டுல யாராவது பாத்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? டேய், நான் உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? இதுல உன் வாழ்க்கை மட்டும் இல்லடா, என் வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. நாமளா சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. சாரிக்கா. சாரின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டேன். நான் இங்க நெருப்பு மடியில கொட்டிக்கிட்டு அலையிற மாதிரி எப்படா சமயம் கிடைக்கும் மாமா கிட்ட கொட்டி தேக்கலான்னு அலைஞ்சுகிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நேரம் கிடைக்காம அல்லாடிட்டு இருக்கேன். ஒழுங்கா என் பேச்ச கேட்டுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு 2 பேரும் அடக்க ஒடுக்கமா இருங்க. புரியுதா? சரிக்கா. சரி, போன வை.